அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். என் மேலே விழும் பழியை யான் போக்கிடுவேன், ஆனால் உன்மேல் விழுந்த பழியை நீ எவ்வாறு போக்குவாய் என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான். பாடல் எண் 890. என் மேலே விழும் பழியை எப்படியும் களைந்திடுவேன், உன்னாலே பெருந்துன்பம் உற்றிருப்போர் நலம் பெறவே, என்ன நன்மை செய்தவரின் இன்னலை நீ ஒழித்திடுவாய், அன்னை என ஆகி வந்த அரக்கியே நீ மொழிந்திடுவாய். இதுவே 890வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். என் மேலே விழும் பழியை எப்படியும் களைந்திடுவேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம், நீ செய்த குற்றங்களால் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் என் மேல் சுமத்தக்கூடிய பழியை நான் எப்படியாவது களைந்து விடுவேன், போக்கி விடுவேன். என்னுடைய அண்ணனை மன்னனாக ஆக்குவதன் மூலமும் அவன் இப்போது ஏற்றிருக்கக்கூடிய அந்த வனவாசத்தை நான் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அந்த பழியை நான் களைந்து விடுவேன். ஆனால் உன்னாலே பெருந்துன்பம் உற்றிருப்போர் நலம் பெறவி, நீ செய்த குற்றங்களால் பெரும் துன்பமடைந்து வாடக்கூடிய இந்த கோசல நாட்டு மக்களும் உலகத்து மக்களும் ஏற்றிருக்கக்கூடிய அந்த பெருந்துன்பத்தை நீக்கி அவர்கள் நலம் பெறும் விதத்திலே, நலம் பெறும் வகையிலே என்ன நன்மை செய்தவரின் இன்னலை நீ ஒழித்திடுவாய். நீ என்ன நன்மையை செய்து அவர்களுடைய துன்பங்களை அகற்றி விடுவாய், அன்னை என ஆகி வந்த அரக்கியே நீ மொழிந்திடுவாய். என் அன்னை என்னும் வடிவத்திலே இந்த கோசல நாட்டையே அழிக்க வந்திருக்கக்கூடிய அரக்கியாக திகழக்கூடிய நீ இதற்கு பதிலை சொல்லுவாய் என்று தன்னுடைய தாயிடத்தில் பரதன் கேட்டான். இதுவே 890வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 891வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே நீயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.